சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எதுவும் பேசிக்காத என்ன பார்த்தா சொன்ன மா தேவி அண்ணே வாங்கண்ணே. தனோ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? ஏய் சூப்பர், கம்ப்ளீட்டா எல்லா ஆர்டரும் நமக்கு தான் கிடைக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணே ஆனந்தி, என்னமா அவளையும் தடுக்கிற, ஏதோ சொல்ல வரல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. முதல்ல நீ போய் சாப்பிடு. தானே சாப்பாடு ஏய், இரு, இரு, இரு. எடுத்து நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ நடந்திருக்கு, ஆனா எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நீ அழுத்தி பேசும்போது தெரியுது ஏதோ இருக்குன்னு சொல்லி. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், நீ வெளியில போய் டயர்டா தானே வந்திருக்க. முதல்ல போய் சாப்பிடுறா. என்ன கடுப்பேத்தாதமா. ஆமா, கையிலங்க உள்ள இருக்கா? சாப்பிட்டாளா? ஏய், வாய் திறந்து சொல்லு, சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிடலங்க. 11 மணி ஆகுது, இன்னும் சாப்பிடலையா? ஏய், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஆனந்தி, சொல்ல போறியா இல்லையா? ஆனந்தி, அம்மா சும்மா இரு. இப்ப எதுக்குமா என்ன தடுக்கற? அன்பு தேடி போய் அண்ணா அடிச்சிரோன்னு பயப்படுறியா? அடிச்சா அடிக்கட்டுமா? ஏய், அன்புவா? அவன் என்ன பண்ணா? ஷாலினி வீட்டுக்கு வந்தானே. அடச்சே, அந்த புறம்போக்கு பையன் ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு பார்த்து அவனை வெட்டி போடுறான். டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. அவனே கையில ஒரு நாள் ஆமா, புரிஞ்சுப்பான். கிழிப்பாமா அவன். அவனுக்கு எதுவுமே புரியாதுமா. நன்றி கெட்ட பையன். அவனுக்காக கையில் எவ்வளவு பாடுபட்டு இருக்கா. எப்படிமா கையில் மனசு நோக்குற அளவுக்கு பேச முடியுது அவனால? அன்பு அன்புன்னு அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா. ராத்திரி பகல்னு பார்க்காம அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சலாமா. அவன் என்னென்ன கேட்டானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் என்ன வேணா பேசுவான். அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? எங்க விடுங்க. அன்பு ஏதோ வேகத்துல பேசிட்டான். அதுக்காக நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுல அர்த்தமே இல்ல. ஆமாண்டா மூர்த்தி, இப்ப கையில் சாப்பிடாமே இருக்கா. அதுதான்டா என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. மா, என்னமா பேசிக்கிட்டு இருக்க? ஏய், போ, கையில சாப்பாடு எடுத்துரு போ, சீக்கிரம் போ. ஏய், சீக்கிரமா வந்துட்டேங்க. கொடு. கயல், அவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்க. என்ன பாக்குற கயல்? ஆனந்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் நேர்ல மட்டும் பேசியிருந்தான், அவன் பல்ல உடைச்சிருப்பேன். எங்க இருந்தோ போன்ல பேசிட்டு தப்பிச்சிட்டான். என் கண்ணுல மாட்டாமைய போயிடுவான். அப்ப வச்சுக்கிறான் அவனுக்கு. விடு கயல், அதையும் யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவன் அப்படி பேசுறவன் தானே நமக்கு முன்னாடியே தெரியும். நீ சாப்பிடு கயல். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கத பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கயல். கயல், கயல், என்னது? ஏன் அழுதுகிட்டு இருக்க? பொண்ணு போய் அழ வச்சுட்டான் அவன் பரதேசி. அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ பேசினான். அதெல்லாம் எனக்கு வலிக்கல. ஆனா சுயநலவாதின்னு என்ன சொன்னான் பாரு, அந்த வார்த்தை தான் என் கழுத்தை அறுத்துடுச்சு.
நான் சுயநலவாதியா மூர்த்தி? கயல் இப்ப எதுக்கு? இல்ல நமக்காக தான். வா வாங்க. Come on, darling. Come on, come on. Okay, வா. வா, உட்காரு, உட்காரு, உட்காரு. அப்பா. எப்படா உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் தோணுது? இதெல்லாம் நம்ம ஏகே கொடுத்த ஐடியா தான். ஆ? ஏகேவா? நம்ம தலையோட ரூட்டு தான். ஆஹா. ம். அப்புறம் கயல், ஆ? நிலா வெளிச்சம், இவனோட பாட்டு, பக்கத்துல நீயும் நானும். எப்படி சூப்பரா இருக்கா? ம். சூப்பர். சரி சொல்லு. இப்போ எதுக்கு நீ இந்த நேரத்துல வந்த? திடீர்னு நிலாவை பார்த்தனா அது ரொம்ப டல்லா இருந்துச்சு. அதான் நேர்ல போய் பார்த்து நிலாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டு போலாமேன்னு. இல்ல, புரியுது புரியுது. அது ஒண்ணுல கயல், அன்பு போன்ல உங்ககிட்ட பேசும்போது உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டான்னு ஆனந்தி சொன்னா. அதான் உன்னை பார்த்து பேசினா உன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அன்பா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறான்னு என்னால நம்பவே முடியல. அக்கா அக்கான்னு மனசு நிறைய அன்பா இருந்தவன் இப்படி மொத்தமா என்ன வெறுத்து ஒதுக்குவான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏய், என்ன அன்பு கோவமா பேசிட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஒரு நாள் அவனே புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட திரும்ப வருவான். உங்களை விட்டு எங்க போயிட போறான்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு. நீ ஃப்ரீயா விடு. என்ன அப்படி பாக்குற? எனக்கு பிரச்சனை வரதெல்லாம் பழகி போன விஷயம்தான். ஆனா எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீ உடனே வந்து நிக்கிறியே, எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? என்ன கேள்வி இது? என் கையிலுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்? என்ன சந்தோஷமா வச்சிருக்க கையில நான் கஷ்டப்பட விட்டுருவனா? அப்படி என்ன சந்தோஷத்தை நான் கொடுத்துட்டேன்? ஹேய், நீ உன்னையே எனக்கு கொடுத்துருக்க. அதை விட வேற சந்தோஷம் வேணுமா என்ன? என்ன வயிறு கபகபன்னு இருந்து? என்ன இந்த நேரத்தில் பசிக்குது? பசி இருந்தால் நம்மளுக்கு தூக்கமே வராதே. கிச்சனில் என்ன இருக்க போய் சாப்பிட்டு வந்துடலாம். என்ன இருக்கு தெரியலையே. அப்பா சாப்பாடு. யாரு? அனி, நான்தான். தம்பி, இந்நேரத்துல உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனி, திடீர்னு பசி எடுத்தது, அதான் சாப்பிடணும் வந்தேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்து போட்டு கொடுத்துருப்பேன்ல. இல்ல நீ பரவாயில்ல, நீங்க தூங்க, நானே போட்டுக்கிட்டேன். ம், சரி. கயல், சோகமாலாம் இருக்க கூடாது. நமக்கு கிடைக்கிற டைம்ல நல்ல சந்தோஷமா இருக்கணும். நமக்கு டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு.
கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு காதலிக்கணுமோ அவ்வளவு காதலிச்சிருந்தோம். வாருங்க வாருங்க வாங்க வாங்க பிரதர் சிஸ்டர், வாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி மொட்டை மாலை மழை பெய்யுது? ஆமா, நீங்களாம் தூங்கலையா? நீங்க எங்களை பேசின பேச்சுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு நிம்மதி எங்களால தூங்க முடியாது. குடும்பம் மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டீங்களே. என்ன இது? அப்ப நம்ம பேசினது எல்லாம் ம்? மாம்ஸ் கேட்டுச்சு. நான் எஃப்எம்ல வேலை செய்யணுமா? கரெக்டா சொல்றாளே, எப்படி? ஏமாப்ல நான் எப்பவும் சோக பாட்டு வாசிக்கிறேனா? நான் கடிச்சோக்கு போட்டு உங்களை சாவடிக்கிறேனா? ஐயோ அது இல்ல. ஆமா, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? கிச்சன் டாப்ல நான் தான் புனல மாட்டி மைக் செட் போட்ட மாதிரி இவங்க எல்லாரும் கேக்குற மாதிரி பண்ண. அட பாவி, என் வாய வாடகைக்கு எடுத்து என்னையே கோத்து விட்டுட்டாரே. சாரி, சும்மா விளையாட்டுக்கு. நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லலையே. இல்ல மா என்னம்மா நீ? அவர் என்ன சொன்னார்னு கேட்டல்ல? சரி விடுடி, உண்மையை தானே சொன்னாரு. மா நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் எப்பவும் போல விளையாட்டுக்கு தான் பேசினான். கயல், அதெல்லாம் எதுவும் இல்ல. மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல. அவர் இந்த வீட்டுக்கே ஒரு கிரீடம் மாதிரி. அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அவர் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும். ஆண்டி, அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என் கையில நான் சந்தோஷமா பாத்துப்பேன். நான் வரேன். சரி, பாய் 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 பாய். நான் கிளம்புறேன். ஏய், பாய். கயல், ம்? எழில் மாதிரி உனக்கு ஒருத்தர் மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். துணியெல்லாம் ஈரமா இருக்கு, உள்ள போய் மாத்திக்க. ஈரமா இருக்கு. வா. உள்ள போ. ரொமான்ஸ். ஆசனே குட் நைட். குட் நைட். வாமா. போ. வா. என்ன தேவி இங்கே நிக்கிற? வா உள்ள வா. வா. பாத்து வா. அண்ணி, அப்பா அப்பா, கையில அண்ணியும் தேவி அண்ணியும் வந்திருக்காங்க. ஏய் வாமா. அண்ணி வாங்க நீ உள்ள. தேவி, என்னம்மா வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க அண்ணி. தேவி, இது உன் வீடுமா? வா, உள்ள வா. வாங்க அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க கூட நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ அவளை கூட்டிட்டு சரி போ. வாங்க. வாங்க வாங்க, உள்ள வா. நீங்க வாங்க. பேக் ஐயோ பரவாயில்ல, பரவாயில்ல. இல்ல இங்கே வச்சிடலாம். உட்காரு. அண்ணி நீங்க போய் உட்காருங்க. தேவி போங்க. உட்காருமா. அண்ணி என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? எதுவுமே வேண்டாம். விஷத்தை கொடு. சொன்னீனுங்க தொல்லை தாங்க முடியல.
குடிச்சிட்டு போய் சாகட்டும். ஐயோ அண்ணி, அடிக்கிற வயலுக்கு கொஞ்சமாவது மோராது குடிங்க. நான் போய் ஏய், எடுத்து வரேன். வேண்டாம். பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன், நீங்க இருங்க. செய்யக்கூடாத தொழிலை செஞ்சு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரும்போதும் சரி, இவன்லாம் எப்படி குடும்பத்தை பாத்துக்குவான்? சம்பாதிக்க கையாளாகாதவன் கேட்டரிங்கிற பேர்ல உங்களை எல்லாம் ஏமாத்துறானோன்னு நான் அவனை தப்பா எடை போட்டுட்டேன். ஆனா அவன் உன் எண்ணம் தப்பு, என் குடும்பத்தை கரை சேர்க்க நான் இருக்கேன்னு பொட்டுல அடிச்ச மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டான். புரிய வச்ச என்ன பிரயோஜனம்? என் அண்ணனை எப்படி கெடுக்கலாம், என்ன பண்ணா அவன் பழையபடி குடிகாரனா மாறுவான்னு தானே இப்ப வரைக்கும் புலம்பிட்டு இருக்கீங்க. ஐயோ, இவ எப்படி பேசினாலும் நோஸ் கட் பண்றாளே. சரி, கதர்னது போதும். சுத்தி வளைக்காம சொல்ல வந்ததை சொல்லிட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்க. கயலு, ஏன் ரொம்ப ஓவரா பேசுற? ஏண்டா இன்னும் இங்க இருக்கேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. இது சரியில்லைம்மா. நீங்க சரியில்லாதனாலதான் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஐயோ, அக்கா தங்கச்சி மாத்தி மாத்தி நம்மளை இப்படி கேவலப்படுத்துறாங்களே. ஆனந்தி, உனக்கு என்ன புதுசா கொடுக்கு முளைக்குது? வாயை முடிக்கிட்டு இரு. எதுவும் பேசாத. மாமா, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம மூர்த்தி கேட்டரிங் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தானே நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, பல வருஷமா கேட்டரிங் தொழில கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த எனக்கே இப்பெல்லாம் ரெகுலரா ஆர்டர் கிடைக்கிறது இல்லம்மா. ஏதோ வர்ற 1-2 ஆர்டரை வச்சுதான் வயித்த கழுவிக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி நேத்து பெஞ்ச மழையில முளைச்சா காளான், அவனுக்கு எப்படிம்மா கை நிறைய ஆர்டர் கிடைக்கும்? ஆனா ஒண்ணு, அப்படி ஒரு வேளை நிக்க கூட நேரம் இல்லாம கேட்டரிங்ல பிஸியா இருந்திருந்தா கூட அவனை நினைச்சு நான் இவ்வளவு தூரம் பெருமைப்பட்டிருக்க மாட்டேன். தங்கச்சி கல்யாண வேலையை எடுத்து நடத்தணும்னு பாத்துக்கிட்டு இருந்த கேட்டரிங் வேலையை விட்டுட்டு ஒரு சமையல் மாஸ்டரா ஹோட்டல்ல தினக்கூலி வேலைக்கு போனானோ அப்பவே அவன் குடும்பஸ்தானா ஜெயிச்சிட்டாமா. என்ன மாமா சொல்றீங்க? மூர்த்தி சமையல் மாஸ்டரா வேலைக்கு போறத பத்தி இப்ப வரைக்கும் எங்ககிட்ட வாயுவே திறக்கல. என்ன காமாச்சி, இது கூடவா உனக்கு புரியல? அவன் வேலைக்கு போறத பத்தி உன்கிட்ட சொன்னானா நீ கயல் கிட்ட விஷயத்த சொல்லுவ. கயலுக்கு தெரிஞ்சா அவனை வேலைக்கு போக விடுவாளா? அவன் தன் பொண்டாட்டி பிள்ளைய விட தங்கச்சியை தான் உசுரா நினைக்கிறான். அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்காம கேட்டரிங் வேலையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் வேலைக்கு போயிட்டான். சத்தியமா சொல்றேம்மா, எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருந்தா காலத்துக்கு அவன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவன் கூடவே இருந்திருப்பேன். நீ கொடுத்து வச்சவ கயல். அப்புறம் காமாட்சி, கயலோட கல்யாண செலவு பத்தி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் மூர்த்தி பாத்துக்குவான். சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அண்ணி, அண்ணி, அண்ணி உங்களுக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியுமா? சொல்லுதனோ. அண்ணி, நான் உங்களை தான் கேக்குறேன். அது வந்து அண்ணி, சமாளிக்காம சொல்லுங்க அண்ணி. தெரியும் கயல். ஏன் அண்ணி இத்தனை நாள் அதை என்கிட்ட சொல்லல? கயல், விஷயம் தெரிஞ்சா நீ ரொம்ப வேதனைப்படுவ. அதனாலதான் வெளியில வேலை பார்க்குற விஷயத்த உள்ள சொல்ல புரியுதா? மா வாடா, வா. மா, இது வரைக்கும் பண்ண ஆர்டருக்கெல்லாம் இன்னும் 10 நாள்ல பேமெண்ட் வந்துருமா. அது வந்ததுக்கு அப்புறம் கையில் கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் பெரியப்பா குடும்பத்தை தாண்டி யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிடுங்க. துணிமணிக்கு மட்டும் எவ்வளவு தேவைப்படுதுன்னு இப்பயே ஒரு கணக்கு போட்டு பாத்துருவோம். டே மீட்ரே, இங்க வா. இப்படி நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பெரியப்பா ஃபேமிலி எழுதிக்கோ. அம்மா, நம்ம கோவில்பட்டி கோபால் இருக்கார்ல, அவருக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணுமா? மூர்த்தி, என்ன கையில? எங்க போயிட்டு வர? அதான் ஆர்டர் எடுக்க போறேன்னு சொன்னனே. ஹே, என்ன சந்தேகமா பாக்குற? உண்மையதான் சொல்றேன். உனக்கு கல்யாணம் நடக்க போற நேரமானு தெரியல, எனக்கு லைனா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாரு, சாப்பிட்ட உடனே கிளம்பணும் நாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட பேச கூட டைம் இல்லைன்னா பாரு.
கைய காட்டு. எழில்தான் கால் பண்ணியிருக்கான். ஹலோ மேடம், என்ன ரொம்ப பிஸி போல, போனையே காணோம். இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஏய், என்னாச்சு? ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? ஐயோ, பதறாத. நான் டியூட்டிக்கு தான் வந்திருக்கேன். என்னோட பியூட்டி எதுக்காக டியூட்டிக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு விஐபி பேஷண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸுங்கிறதுனால டீன் என்னையும் இதுல அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. சுப்போ கயல், உன் ஹாஸ்பிட்டல்ல அத்தனை நர்ஸ் இருந்தும் பர்டிகுலரா உன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா என் ஆள் செம கெத்து தான் போ. கயல், உன்னை உட்பின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு கயல். இதுல ப்ரௌட் ஆகுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, நீ ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அதை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா முடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த வேலை செஞ்சாலும் உன்னை விட யாருமே பெஸ்டா செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அசத்திருவல்ல. எப்பவுமே உன்னோட இந்த குவாலிட்டி தான் கயல் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். சரி போதும், ரொம்ப புகழாத. சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட்டு நம்ம வாட்டர் டேங்க் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, நீ எங்களை கலாச்சு பேசினதை கேட்டு எல்லாரும் லைட்டா ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ, அத வேற என் கையில் ஞாபகப்படுத்துற. நைட்டும் வீட்டாளுங்க எல்லாரும் ரவுண்டு கட்டவும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. நான் செம மொக்க வாங்கிட்டேன் தெரியுமா? திரும்ப இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வருதுன்னே தெரியல. ஆஹா, வந்துதான் ஆகணும் மாப்ள சார். இல்ல கயல், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடிக்கடிலாம் அங்க வரமாட்டேன். ஏதாச்சும் பிரச்சனைனா வரேன். இப்போ நீ வரணுங்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியாதுல்ல? என்ன கயல், ஒரு நிமிஷம். பஷீர் சாருக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. அதனால மார்னிங் 8 o'clock சர்ஜரி ஆரம்பிச்சலான்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் சீக்கிரமா வந்துருங்க. நான் நைட் ஷிஃப்ட் வேற நர்ஸை பார்க்க சொல்றேன். ஷூர் டாக்டர், சீக்கிரம் வந்துருங்க. நீயா வர? ஏய், ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, நீ பிஸியா இருப்ப, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு. சரி, நான் இன்னைக்கு இந்த டைமுக்கு தான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்கிட்ட போன் கால்ல பேசிட்டு கட் பண்ணவே இல்ல. மணிமாறன் டாக்டர் இருக்காருல்ல, அவரு உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்ப சொன்னதை நான் கேட்டேன். நாளைக்கு எப்படி நீ பிஸியா இருக்க போற, அதான் இப்போ ஒரு நைட் டிரைவ் போலாம். ஏய், என்னடா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே வேலையா வச்சிருக்கியா? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என் ஒய்ஃப் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதெல்லாம் யாரும் தப்பு சொல்ல முடியாது. நைட் டிரைவ் போலாமா? போலாமா?
மா கையில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆ ஹை கைலத்தே அத்தை அனு என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் ஏய் போடா. டோரை லாக் பண்ணு. நிறோம். எங்க சூடா கொஞ்சம் பால் எடுத்துட்டு வரவா? ஏய் இப்பதானே சாப்பிட்டேன், அதுக்குள்ள எதுக்கு இப்போ? அப்புறம் சாப்பிடுறேன். சீக்கிரம்டா. ஏய் யாரது? மூர்த்தி கையில் மூர்த்தி என்ன கையில்? அங்க பாரு மூர்த்தி, யாரோ உள்ள நுழைஞ்சிருக்கா. ஏய் 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 யாரா நீங்க? ஏய், ஏய், ஆ? ஏய், யாரு கையில்? அம்மா இங்க இல்ல. என்னாச்சு கையில்? பின்னாடி வா, நீ வா. ஏய், யாரா நீங்க? ஏய், யாரா நீ? மூர்த்தி பாத்து மூர்த்தி. ஏய், ஏய், மூர்த்தி பாத்துங்க. ஏய், விட்டு. யாரா நீங்க? மூர்த்தி அண்ணா ஐயோ யாரு? என் பையன் ஏதோ பண்ணிட்டாருடா. யாரா நீங்க? ஐயோ யாரு நீங்க? மூர்த்தி மூர்த்தி பாத்து மூர்த்தி. ஏய், ஏய். ஐயோ ஏங்க ஐயோ எனக்கு மூர்த்தி 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 ஐயோ ஏய் எனக்கு வேண்டாம் ஏய் மூர்த்தி அண்ணா ஐயோ மூர்த்தி ஐயோ கையில் அண்ணா எங்கமலே கிளியா? ஐயோ ஒடிச்சறடா. மூர்த்தி கையில் ஐயோ ஆறுமுகம் அம்மா நீ வா என்னாச்சு மூர்த்தி? நீ முதல்ல போ. மூர்த்தி, நீ முதல்ல அவங்கள எந்திரி. நான் பாத்துக்கிறேன். எந்திரி, போ. மூர்த்தி. கையில் சொன்ன கேளு. ஏய், நான் பாத்துக்கிறேன், நீ எந்திரி. புரியுதா? ஏய், எங்க மேல கை வச்ச உன் குடும்பத்துல ஒருத்தரை பார்க்க முடியாது. ஏய், யார் நீங்க? எதுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அராஜகம் பண்றீங்க? சவுண்ட் விட்டா சங்க அறுத்துருவேன். உயிர் மேல பயம் இருந்தா அமைதியா இரு. ஐயோ, ஏய், அம்மா, அம்மா நீரு. மூர்த்தி, மூர்த்தி எந்திரி. அம்மா. உடம்புல உசுறு இருக்கணும்னா இங்கே நில்லுங்க. அட பாவிங்களா, உங்களுக்கு நாங்க என்னடா துரோகம் பண்ணோம்? என்ன இப்படி வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு சரியா சொல்லணுமா? வாயை மூடிக்கிட்டே இரு. சவுண்ட் விட்டா சமாதி ஆயிடுவேன். கம்ப்ளைண்ட் கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ, பாருங்க. அண்ணி, அண்ணி, நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டாரு. மூர்த்தி, மூர்த்தி நீ எந்திரி மூர்த்தி.